ஒரு நாட்டோட இளவரசர். அவருக்கு அந்த நாடு ஆள்ற ஆசை கொஞ்சம் கூட கிடையாது. அவருக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்குது. அவருக்கு பணிவிடை செய்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனாலுமே அவருக்கு துறவறம் போகிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அவர் நினச்சது போலவே புத்தர்கிட்ட ஒரு சீடராக சேர்ந்துட்டார். இப்போது அதுக்கு முன்ன நாள் வரைக்கும் ஒரு நாட்டுக்கே இளவரசராக இருந்தவர் அடுத்த நாள் துறவியாக சாதாரண உடை அணிஞ்சிக்கிட்டு எல்லாரும் போல் வாழ்க்கையை தொடங்க ஆரம்பித்தார். இப்போ என்னென்னா, எல்லா துறவிகளும் எப்போவுமே சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு சமையல் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. மக்கள்கிட்ட போயிட்டு யாசகம் கேட்டு அந்த சாப்பாடை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த இளவரசருக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு. இதை கவனித்த புத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருப்பா, நீ ஒன்று பண்ணு. நீ இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு இந்த மாதிரி யாசகம் வாங்க வேண்டாம். அதுக்கு பதிலாக ஒரு பெண் துறவியோட வீட்டுக்கு ஒன்று அனுப்பி விடுறேன். நீ தினமும் போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளவரசரை அனுப்பி விடுறாரு. அங்கே இருக்கிற வழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண் துறவிகள் எப்போவுமே யாசகம் கேட்டு அதன் மூலமாக சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. பெண் துறவிகள் அவங்களுக்குன்னு ஒரு சின்ன குடிசை அமைச்சுக்கிட்டு அவங்க சமைச்சியே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போது புத்தர் சொன்னது போலவே இந்த இளவரசர் அந்த பெண் துறவியோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறாரு. அவர் போகிற வழியில் இவருக்கு ஏகப்பட்ட எண்ணங்கள் தோன்றிக்கிட்டு இருக்கு. முக்கியமாக என்ன தோணுதுன்னா, அதுக்கு முன்னாடி நாள் அவர் இளவரசராக ஏகப்பட்ட அணிகலன்கள்லாம் அணிஞ்சிக்கிட்டு விலை உயர்ந்த பட்டு ஆடைகள்லாம் அணிஞ்சிக்கிட்டு இருந்தார். அவருக்கு சேவகம் செய்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. நினச்ச நேரத்துக்கு எது வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போது காவி உடை அணிஞ்சிக்கிட்டு யாரோ தெரியாத ஒருத்தர் வீட்டுக்கு சாப்பிட போய்கிட்டு இருக்கிறாரு. போகும்போது என்ன சாப்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே போகிறாரு. அவருக்கு நிறைய சாப்பாடுகள் பிடிக்கும். அந்த பிடித்த சாப்பாடெல்லாம் அவர் மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. அந்த எண்ணங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு தடுப்பணை போடுறாரு. இந்த மாதிரி எந்த சாப்பாடும் அவங்க தயார் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் ஒரு துறவி தான். ஏதோ அவங்களால முடிஞ்சதை சமைச்சு வச்சுருப்பாங்க. அதை சாப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசை மாற்றிக்கிட்டாரு. இப்போது அந்த பெண் துறவியோட வீட்டுக்கு போய் சேர்றாரு. அந்த பெண் துறவியுமே இவங்களை பார்த்த உடனே வாங்க ஐயா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறாங்க. இப்போது அந்த இளவரசருக்கு அவங்கள பார்த்த உடனே மனசு தடுமாற ஆரம்பிக்குது. அந்த பெண் துறவி ரொம்ப அழகாக இருக்காங்க. பார்த்த உடனே அவருக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை நான் இளவரசராக இருக்கும்போதே இந்த பெண்ணை பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய தவறான எண்ணங்கள்லாம் அவர் மனசுக்குள்ளே தோன்றிக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த பெண் துறவிகளை கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளே உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்க. இப்போ என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இவர் வர வழியில் என்னென்ன சாப்பாடுகள்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாரோ எல்லா சாப்பாடுகளும் அங்கே தயாராக இருக்குது. எல்லாத்தையும் பரிமாறுறாங்க. அதை பார்த்த உடனே இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. இது எப்படி சாத்தியமாகும்? நம்ம மனசில் நினச்ச விஷயங்கள்லாம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே சரி, எப்படியோ நம்ம முன்னாடி இளவரசராக இருந்தோம், அதனால் நல்லா சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த சாப்பாடெல்லாம் தயார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் மனசை தேத்திக்கிட்டாரு. அவர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த பெண் துறவி அவர் பக்கமாக உட்காந்துக்கிட்டு விசிறியால் விசிறிக்கிட்டே இருக்காங்க. அவர் சாப்பிட்டு முடிக்கிறாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா என்ன தோணுதுன்னா, ரொம்ப களைப்பாக இருக்குது, கொஞ்சம் நேரம் தூங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ளே தோணுது. உடனே அந்த பெண் துறவி என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா நீங்கள் ரொம்ப களைப்பாக இருக்கீங்க, நான் இங்கே உங்களுக்கு படுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், கொஞ்சம் நேரம் கண் அசருங்க, உங்கள் களைப்பு போனதுக்கு அப்புறமா நீங்கள் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இதுவுமே அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. இது எப்படி சாத்தியம்? நம்ம மனசை நினச்சதெல்லாம் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல, எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறமா கண்டிப்பாக களைப்பாக தான் இருப்பாங்க, அந்த அர்த்தத்தில் அவங்க சொல்லியிருப்பாங்க, நாம் எதுவும் தவறாக எண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் படுத்துக்கிறாரு. அந்த பெண் துறவி அதில் விசிறியை வச்சுக்கிட்டு அவங்க மேலே அப்படியே விசிறிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போது அந்த துறவி அப்படியே படுத்துக்கிட்டு ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ அந்த துறவிக்கு என்ன தோணுதுன்னா, நேற்று வரைக்கும் எனக்கு ஒரு நாடே சொந்தமாக இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி என்னடான்னா எனக்குன்னு சொந்தமாக ஒரு கொட்டகை கூட கிடையாது, படுத்து தூங்குறதுக்கு ஒரு பாய் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேசனமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்த வினாடி அந்த பெண் துறவி என்ன சொல்கிறாங்கன்னா, துறவியே அதை பற்றிலாம் எதுவும் யோசிக்காதீங்க, நம்ம வரும்போது வெறுங்கை வீசிக்கிட்டு தான் வந்தோம், திரும்ப போகும்போது வெறுங்கையில் தான் போக போகிறோம். இதுக்கு மத்தியில் இருக்கிற அந்த கொஞ்ச காலம்தான் மக்கள் எல்லாருமே பொருட்கள் மேலே அதிக மோகத்தோடு அலைகிறாங்க. உண்மையிலேயே இந்த பூமியை விட ஒரு நல்ல விரிப்பு கிடையாது, இந்த வானத்தை விட மிகப்பெரிய மேற்கூரை கிடையாது, அதெல்லாம் நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க, அமைதியாக தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் துறவி சொல்கிறாங்க. இவங்க சொன்ன அந்த அடுத்த வினாடி அந்த துறவிக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுடுச்சு. உடனே அவர் டக்குன்னு எழுந்து உட்காந்துக்கிட்டு அந்த பெண் துறவிக்கிட்ட கேட்குறாரு, இது எப்படி சாத்தியம்? நான் மனசில் நினைக்கிற எல்லா விஷயங்களும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல நான் வரும்போது நிறைய சாப்பாடுகளை மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே வந்தேன், எல்லா சாப்பாடுகளையும் நீ தயார் பண்ணி வச்சுருந்தீங்க.
அடுத்தது சாப்பிட்டதுக்கப்புறமா ரொம்ப களைப்பாக இருக்குது, கொஞ்சம் நேரம் தூங்கலாம்னு யோசித்தேன். அதே மாதிரி நீங்கள் தூங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணீங்க. இப்போ நான் மனசுக்குள்ளார நேற்று வரைக்கும் நாடே சொந்தமாக இருந்துச்சுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த விஷயத்தை நீங்கள் சரியாக சொல்கிறீங்க, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோடையும் பயத்தோடையும் அந்த பெண் துறவிக்கிட்ட இவர் கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லைங்க ஐயா, நான் முதல் முறையாக அங்கே வரும்போதுமே என்னுடைய எண்ண ஓட்டங்களும் இப்படி தான் இருந்துச்சு. கண்ணா பின்னாடி அது ஓடிக்கிட்டே இருக்கும். நாளடைவில் தினம் தியானம் பண்ணுறதுனால என்னுடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாத்தையுமே நான் கட்டுப்படுத்தி ஒரு சீரான நிலைக்கு கொண்டு வந்துட்டேன். அந்த நிலையை அடைஞ்சதுக்கப்புறமா ஒரு மனிதரை பார்த்த உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற விஷயம் எனக்கு புரிஞ்சிடும். அதை வச்சு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் துறவி சொல்கிறாங்க. இது கேட்டதுக்கப்புறமா இவருக்கு இன்னும் பயம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா இவர் முதல் முறையாக அந்த பெண் துறவியை பார்த்த உடனே நினச்சது அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த விஷயமா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது இவருக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே அந்த இடத்துலேருந்து வேகமாக கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதுக்கு அந்த பெண் துறவி, ஐயா இன்னும் கொஞ்சம் நேரம் இருங்க, நீங்கள் களைப்பாகவே இருக்கீங்க, கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்பி புத்தர் இருக்கிற அந்த ஆசிரமத்துக்கு வந்துட்டார். வந்தவர் புத்தரோட காலில் விழுந்து கதறாரு. குருவே, இந்த மாதிரி ஒரு தவறு நடந்து போச்சு. நான் போகும்போது என் மனசுக்குள்ளார நிறைய எண்ணங்கள் தோணிக்கிட்டு இருந்துச்சு. முதல் முறையாக அந்த பெண் துறவியை பார்த்த உடனே சில தவறான எண்ணங்கள் கூட என் மனத்தில் வந்துடுச்சு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் என்ன நினச்சேனோ அது எல்லாத்தையுமே அந்த பெண் துறவி புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் இதுக்கப்புறம் நான் அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர்கிட்ட கதறி அழுதுகிட்டு இருக்கிறாரு. அதுக்கு புத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைப்பா, இதுக்கப்புறமா தான் நீ இன்னும் 2 மாதம் சேர்த்தி அதே வீட்டுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறாரு. இது அந்த இளம் துறவிக்கு ஒன்றுமே புரியலை. ஐயா, நீ என்ன சொல்கிறீங்க, இது கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா என்னுடைய மனசில் தவறான எண்ணங்கள் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அது தெரிஞ்சதுக்கப்புறமாவுமே அவங்க வீட்டில் நான் எப்படி போய் சாப்பிட முடியும், அவங்க முகத்தை எப்படி நான் பார்த்து பேச முடியும் அப்படிங்கிறாரு. அதுக்கு புத்தர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, முதல் முறையாக துறவரம் வர எல்லாருக்குமே இதே பிரச்சனை தான் இருக்கும். அந்த எண்ண ஓட்டங்கள் அப்படிங்கிறது யாரோட தவறும் கிடையாது. எல்லாருக்குமே அந்த எண்ணங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த எண்ணங்களை எப்போ நீ கவனிக்க ஆரம்பிக்கிறியோ, அது தவறு அப்படிங்கிறத நீ உணர ஆரம்பிக்கிறியோ, அப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணங்கள் உன்னை விட்டு போக ஆரம்பிக்கும். அதை விட்டுட்டு அதை பார்த்து நீ பயந்து ஒதுங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீ கடைசி வரைக்கும் ஒரு துறவியாக மாறவே முடியாது. என்னென்னா, இப்போ இந்த பெண்ணை பார்த்தோன்னே உனக்கு அப்படி தோணிச்சிங்கிற, நாளை பெண்ணை வேற ஒரு பெண்ணை பார்த்தாலே அப்படி தோண ஆரம்பிக்கும். அதனால் இது உன்னுடைய துறவரத்தோட ஆரம்பம். கண்டிப்பாக அந்த 3 மாதம் அந்த பெண் துறவியோட வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்திடுறாரு. சரி, வேறு வழி இல்லாமல் அந்த இளம் துறவியுமே அடுத்த நாள் போகிறாரு. ஆனால் அடுத்த நாள் புத்தர் சொன்ன மாதிரி அந்த எண்ணங்கள் வரும்போதெல்லாம் அதை சரியாக கவனித்து அந்த எண்ணங்களை அகற்ற ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு அந்த எண்ணங்கள் எதுவுமே இல்லாமல் போயிடுது. அந்த பெண் துறவியும் ஒரு மனிதர் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் மனசுக்குள்ளார ஒரு எண்ணம் தோண ஆரம்பிக்குது. அன்னையிலிருந்து அவர் மனசுக்குள்ள இருந்த எல்லா அழுக்குகளும் நீங்கிட்டு ஒரு புதிய பிறப்பு எடுத்த மாதிரி ஒரு நல்ல துறவியாக மாறிட்டார். இப்போது அந்த கதையில் வந்தது போல தாங்க நம்முடைய வாழ்க்கையிலையுமே நிறைய பேருக்கு நிறைய எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். நிறைய தேவையில்லாத எண்ணங்கள் மனசுக்குள்ளார வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எப்போ ஒருத்தர் அவங்களுடைய எண்ணங்களை சரியானபடி கவனிக்க ஆரம்பிக்கிறாரோ, ஒவ்வொரு எண்ணங்களையும் கவனிக்க ஆரம்பித்தாருன்னா கொஞ்ச நாட்கள்லேயே அந்த எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். அப்படி மறைய ஆரம்பிச்சிச்சுன்னா உங்கள் மனசு ஒரு அமைதி நிலைக்கு வந்துடும். யார் ஒருத்தரோட மனசு எப்போவுமே அமைதியாக இருக்கோ அவங்களால செய்ய முடியாத காரியங்களே கிடையாது. இதுக்கப்புறம் உங்களுடைய எண்ண ஓட்டங்களை சரியானபடி கவனிங்க, உங்கள் மனசை அமைதிப்படுத்துங்க. கண்டிப்பாக எல்லாருமே மிகப்பெரிய வெற்றியாளராக உருவெடுக்கலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.